செவிகளில் தூய்மை. பிரைஸ் தி லார்ட். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் இஸ்ரவேலருக்கு முன்பாக வைத்தார். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பவர்களுக்கு இனிமையான ஆசீர்வாதங்களை வாக்களித்தார். இணைச்சட்டம் 28 1 முதல் 14 வரை. செவி கொடாதவர்களுக்கான சாபங்களை அதிகமாக இணைச்சட்டம் 28 15 முதல் 68 வரை கூறுவதை பார்க்கின்றோம். புறம் கூறுவதை கேட்கின்ற வீண் பேச்சுக்களையும் வெட்டி கதைகளையும் அருவருப்பான பாடல்களையும் சினிமா தொலைக்காட்சி கதைகளையும் சாத்தானுடைய இசைகளையும் கேட்டு மயங்கி நிற்கிற காதுகள் நமக்கு இருந்தால் இன்றே நம் தேவனின் இரத்தத்தினால் அவற்றை கழுவுவோம். திருத்தூதர் யோவான், இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியவற்றை கடைப்பிடிப்போரும் பேறு பெற்றோர்கள். திருவெளிப்பாடு 1:3 என்று கூறுவதிலிருந்து நாம் இறை வார்த்தைகளை கேட்கும் பொழுதே பேறு பெற்றவர்களாக மாறிவிடுகின்றோம் என்று தெரிகின்றது. ஆம் அன்பானவர்களே, இவ்வுலக இன்பம் நமக்கு ஒரு காலும் நித்திய பேரின்பத்தை தராது. போன வருடம் ஹிட்டாகி சந்தோஷத்தை கொடுத்த சினிமா பாடல் இப்பொழுது எங்கிருக்கின்றது என்பது கூட தெரியாமல் காணாமல் போய்விடும். ஆனால் ஒரு நாளும் பொய்யாய் போகாத விவிலியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இறை வார்த்தைகள் கூறுவதை படிக்கும் பொழுது அதிக சந்தோஷம் கிடைக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதை சுவைக்க ஆரம்பித்து விட்டால் அதையே தான் நம் மனம் தேடி போகும். இறை வார்த்தைகளை கேட்டும் இதற்கு செவி கொடுக்கிறதில்லை. செவிகள் இருக்கின்றது, ஆனால் உள்ளமோ மூடி இருக்கின்றது. இதனால் செவிகளின் வழியாய் செல்லும் வார்த்தைகள் உள்ளத்தை தொடுவதில்லை. நம் மனம் திறந்திருந்தால் செவிகள் திறந்திருக்கும். நம் காதுகள் திறந்திருந்தால் அவரின் மெல்லிய குரலை நம்மால் கேட்க முடியும். என்னதொரு பாக்கியம் பாருங்கள்! வானத்தையும் பூமியையும் படைத்த மகா வல்லமையுள்ள தேவன் நம் செவிகளை அவர் பக்கம் திருப்பினால் நம்மோடு பேச காத்திருக்கின்றார். குப்பையும் தூசியுமாய் இருக்கும் நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி நம்மோடு பேச துடிக்கும் நம் தேவனின் வார்த்தைகள் நம் காதுகள் கேட்டு அவற்றை சுத்திகரிக்கட்டும், தூய்மைப்படுத்தட்டும். தேவன் நமக்கு 2 காதுகளை கொடுத்திருக்கின்றார். ஒரு காது நம் தேவனின் குரலை கேட்க அவர் பக்கம் சாய்ந்திருக்கட்டும். இன்னொரு காது இறைவனின் வசிக்கும் ஏழைகளின் உள்ளங்கள் பால் சாய்ந்திருக்கட்டும். பேசும் ஆண்டவரே பேசும், அடியேன் நான் கேட்கின்றேன் என்று சொன்ன சின்ன சாமுவேலை போல அவரை கூப்பிட்டால் நம்மோடு பேசுவார். அவர் நம்மோடு பேசினால் குற்றம் குறைகள் வியாதி வறுமையின் சத்தங்கள் நம் காதில் கேட்கவே கேட்காது. கேட்டாலும் அது ஒரு காதில் நுழைந்து மனதிற்குள் செல்லாமல் மறு காது வழியாக வெளியே சென்றுவிடும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் தூய ஆவியானவரின் வல்லமையும் நம் காதுகளை இப்பொழுதே சுத்திகரிக்கட்டும். அதே போல நமக்கு நாசியிலும் சுவாசம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐம்புலன்களில் ஒன்றான மூக்கு சுவாசிப்பதற்கும் முகர்ந்து வாசனையை அறிவதற்கும் மிகவும் உதவியாய் இருக்கின்றது. ஆனால் நாசியிலே தூய்மை என்பது நமக்கு வேடிக்கையாக தெரியலாம். ஆனால் இறுதி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு சாத்தானின் கிரியைகள் தெரிந்திருக்க வேண்டும். உலகத்திலேயே மிக அதிகமான வாசனை திரவியங்களை தயாரிக்கக்கூடிய பிரான்ஸ் தேசத்தில் புது வகையான வாசனை திரவியத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது அந்த வாசனை திரவியத்தை போட்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் வெகு எளிதாக எதிர்ப்பாளிரனை மயக்கி தம் இஷ்டத்திற்கு ஆட்டுவிக்க முடியும். ஆட்களை கடத்தி தன் இஷ்டம் போல நடத்தும் தீயவர்கள் பயன்படுத்துவதும் இது மாதிரியான மயக்க மருந்துகளை தான் என்பது நமக்கு தெரியும். அன்பானவர்களே, நமது நாசி ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால் அது தூய்மையுள்ளதாக இருக்க வேண்டும். புகைப்பிடித்தலும் போதை வஸ்துக்களை நுகருவதும் தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்களினால் சாத்தானுக்கு அடிமையாய் இருப்பவர்கள் தேவாதி தேவன் நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்து மீண்டும் வரவிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன நம் தேவன் நிச்சயம் இந்த கொடிய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து மீண்டு வர உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். தேவாதி தேவனே, உமது இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் நடக்க தேவையான ஞானத்தை தர இப்பொழுது உம்மை வேண்டுகிறோம். ஆமேன்.